ஔவையாரின் பொன்மொழிகள் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் ஒவ்வொரு பொன்மொழியும் தனித்தனி கதைகளாக வடிவமைக்கப்பட்டு இங்கு தரப்படுகிறது. அதை ஒவ்வொன்றாய் பார்ப்போம். மதுரை சொக்கிகுளத்தில் கோவில் தெருவில் ஒரு மாலை நேரம் மக்கள் தேநீர் கடையின் முன் குழுமியிருந்தார்கள். இஞ்சி டீயின் வாசம் மூக்கை துளைத்தது. ராகவன் என்ற ஆட்டோ ஓட்டுநர் வீட்டின் முற்றத்தில் உட்கார்ந்து கொண்டு தனது மகளின் புத்தகங்களை வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தார். தான் 8வது வரை படித்ததும் அதன் பிறகு படிப்பு தேவையில்லை என்று விட்டுவிட்டதையும் நினைத்து பார்த்து கொண்டார். ராகவனின் தோழி ரேணுகா என்ற தையல் தொழிலாளி படிப்பறிவு இல்லாததால் கைபேசி செயலியை இயக்கத் தெரியாமல் வாடிக்கையாளர்களை இழந்து வருகிறாய் என்று சொல்லி கேலி பேசினார். எதற்கெடுத்தாலும் ஆன்லைன். எனக்கு அது தேவையில்லை. எனது கைகள் ஓட்டுகின்றன, என் கண்கள் பார்க்கின்றன. ஆட்டோ ஓட்டுவதற்கு அது போதுமானது என்று ராகவன் எரிச்சலுடன் கூறினான். பக்கத்தில் இருந்த காய்கறி கடைக்காரர் ஆறுமுகம் தனது கையில் இருந்த நாணயங்களை எண்ணிக் கொண்டிருந்தார். அருகே நின்றிருந்த அவர் மகன் போன் மூலம் பணம் பெற்றுக் கொண்டால் வியாபாரம் நன்றாக இருக்கும் என்று கூற, ரொக்கம்தான் நல்லது, இந்த போன் எல்லாம் ஏமாற்று வேலை என்று ஆறுமுகம் கூறினார். ஒரு வாரமாக பண்டிகைக்கால கூட்டம் ஊரில் அலைமோதுகிறது. ஆனால் ராகவனுக்கு எந்த சவாரியும் கிடைக்கவில்லை. எல்லோரும் கைபேசி மூலம் பதிவு செய்து ஆட்டோவில் போய்க் கொண்டிருந்தனர். ஆறுமுகத்திற்கும் வியாபாரம் சரியாக போகவில்லை. எல்லோரும் கைபேசி மூலம் பணத்தை செலுத்த விரும்பும் போது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததால் விற்பனை சரியாக இல்லை. தேநீர் கடையில் லட்சுமியம்மாள் கல்வி அறிவு என்பது சிறுவர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் அத்தியாவசியமானது என்று கூறிக்கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ராகவனிடமும் ஆறுமுகத்திடமும் புதிய கல்வி அறிவு என்பது எந்த வயதிலும் உங்கள் வாழ்க்கைக்கு உதவலாம் என்று லட்சுமியம்மாள் கூறினார். இதைக் கேட்ட ராகவன் அன்று இரவு தனது மகளின் புத்தகங்களை புரட்டிப் பார்த்துக் கொண்டிருந்தான். அவரது மகள், அப்பா நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டாள். அதே நேரம் ஆறுமுகத்தின் மகன் அவருக்கு செல்போன் மூலம் பணம் பெறுவது எப்படி என்பதை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தான். ராகவனின் மகள் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து அதை எப்படி இயக்குவது என்று தந்தைக்கு சொல்லிக் கொடுத்தாள். ஆறுமுகம் தனது கடையில் மின்பண மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எழுதி வைத்தார். அதை பார்த்த வாடிக்கையாளர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். ராகவன் கைபேசி செயலியை உபயோகிக்க ஆரம்பித்ததால் இப்போது உள்ளூர்வாசிகள் மட்டுமல்லாமல் வெளியூர் பயணிகளும் அவனது ஆட்டோவில் பயணிக்க ஆரம்பித்தார்கள். அவனும் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலம் பேச கற்றுக்கொண்டான். ஆறுமுகத்தின் கடையில் வியாபாரம் சூடுபிடித்தது. நல்ல வருமானம் வந்தது. நான் முட்டாள்தனமாக எதுவும் புதிதாக படிக்க வேண்டியதில்லை என்று கூறி வந்தேன். அது தவறு என்று இப்போது தெரிகிறது என்று ஆறுமுகம் கூறினார். தேநீர் கடையில் அனைவரும் கூடியிருந்தபோது ஆறுமுகமும் ராகவனும் தாம் இருவரும் முட்டாள்தனமாக படிப்பு தேவையில்லை என்று கூறி வந்ததை தவறு என்று உணர்ந்துவிட்டதாக கூறினர். இதை கேட்டுக்கொண்டிருந்த லட்சுமி அம்மாள், கல்வியை குறைவாக எடை போடாதீர்கள், இதைத்தான் ஔவையார் என் எழுத்து இகழேல் என்று கூறினார் என்று சொன்னார். ராகவன் தான் செய்தது தவறுதான் என்றும் தனது மகள் தனது அறிவுக்கண்ணை திறந்துவிட்டு விட்டாள் என்றும் கூறினார். ஆறுமுகம் புது சிந்தனைகளை பார்த்து பயந்தது தேவையற்றது என்று உணர்ந்துவிட்டதாக கூறினார். அவர்கள் கூறியதை ஆமோதிப்பது போல் கோவில் மணி அடித்தது. அவர்களின் கதை ஊர் எங்கும் பரவி கல்வியின் உயர்வை உணர்த்தியது.